புரட்டாசி மாதம் ஒவ்வொரு வாரமும் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசித்து அவற்றின் பெருமைகளை அறிந்து கொள்ளும் இந்த ஆன்மீக பயணத்தில் 4வது பதிவாக இன்று நாம் காணவிருப்பது திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவில். இது திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 16வது திவ்ய தேசம் ஆகும். இத்தலத்துக்கு சப்த புண்ணிய கஷேத்திரம் என்ற பெயர் உண்டு. மேலும் இது பஞ்ச கிருஷ்ண தலங்களிலும் ஒன்றாக இக்கோவில் திகழ்கிறது. மகாலட்சுமி தவம் செய்து பெருமாளை கரம் பிடித்த தலமும் இதுதான். அது மட்டுமல்ல, கங்கைக்கு நிகரான புனித தீர்த்தம், தேவர்கள் பார்க்கடலை கடைந்த அதிசயம், மகாலட்சுமியின் தவம், பெருமாளின் அருள், கூடவே தேனீக்களாக வந்து வலம் வரும் தேவர்கள், இப்படி பல சுவாரஸ்யம் நிறைந்த தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஒரு சமயத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் வெடித்தது. அந்த போரில் இரு தரப்பினரும் பல உயிர்களை இழந்தனர். கவலையடைந்த தேவர்கள் இந்திரன் தலைமையில் பிரம்மனை நாடி இரவா நிலையை அடைய வழி சொல்லுமாறு வேண்டினர். பிரம்மன் அவர்களை திருமாலிடம் செல்லுமாறு கூறினர். அவ்வாறே தேவர்கள் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் திருவடிகளை அடைந்தனர். பெருமாளிடம் இரவா நிலையை அடைய வழி கூறும்படி வேண்டி நின்றனர். அப்போது திருமால் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வெளிப்படும் அமிர்தத்தை அருந்தினால் இரவா நிலை உண்டாகும் என்று கூறினார். பார்க்கடலை கடைவது எளிதான செயல் அல்ல என்பதை உணர்ந்த தேவர்கள் அதற்கான வழியையும் திருமாலிடமே கேட்டனர். மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி பாம்பின் தலைப்பகுதியில் அசுரர்களும் வால் பகுதியில் தேவர்களும் நின்று பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என்று வழி கூறினார் திருமால். அதன்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். பார்க்கடலை கடைய தொடங்கிய போது அதிலிருந்து பல அற்புதங்கள் வெளிப்பட்டன. கற்பக விருட்சம், காமதேனு, யானை, குதிரை, பாரிஜாதம் போன்ற தெய்வீக பொருட்கள் தோன்றின. இறுதியில் எல்லா செல்வங்களின் உருவமாக திருமகள் மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டார். பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட திருமகள் முதலில் திருமாலின் சௌந்தரிய தோற்றத்தை கண்டார். அந்த தோற்றம் அவளின் மனதை கவர்ந்ததால் திருமாலை மனம் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தவம் செய்ய விரும்பினார். தவத்திற்கான புனித தலமாக திருக்கண்ணமங்கையை தேர்ந்தெடுத்து தர்ஷன புஷ்கரணி கரையில் தவத்தில் அமர்ந்தார். அவளின் தவத்தை மெச்சிய திருமால் உத்பலாவதக விமானத்தில் ஏறி தர்ஷன புஷ்கரணி கரைக்கு வந்து அவளை தரிசித்தார். பின்னர் ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து திருமால் திருமகள் திருமண வைபவத்தை நடத்தினர். பார்க்கடலில் இருந்து வெளியே வந்து திருமகளை மணந்ததால் பெருமாளுக்கு பெரும் புறக்கடல் பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது. மேலும் லட்சுமி தவம் செய்த இடமாகியதால் இந்த தலம் லட்சுமி வனம் என்றும் அழைக்கப்படுகிறது. தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தர்ஷன புஷ்கரணி தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்து மகாலட்சுமியை பகவானின் பட்ட மகிழ்ச்சியாக பட்டாபிஷேகம் செய்தனர். இதன் காரணமாக மகாலட்சுமி அபிஷேகவல்லி என்னும் பெயரால் போற்றப்படுகிறார். இந்த தர்ஷன புஷ்கரணிக்கு விஷ்ணுபாத கங்கை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலியின் யாகசாலையில் 3 அடி மண் கேட்ட போது அவன் சம்மதித்தவுடன் திருவிக்கிரம வடிவம் கொண்டு வானத்தை அளந்தார். அப்போது பெருமாளின் திருவடியை பிரம்மன் தனது கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார். அப்போது பெருமாளின் பாதத்தில் இருந்து பெருகி வந்த விஷ்ணுபதி கங்கை நீரே இந்த புஷ்கரணி. அதனால் இப்புஷ்கரணி கங்கை போன்றே புனிதமானது என்று போற்றப்படுகிறது. இங்கே நீராடுபவர்கள் எல்லா பாவங்களும் நீங்கி நற்பேறு அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த புனித தர்ஷன புஷ்கரணியில் 33 தேவர்கள் க்ஷேத்திரபாலகனுடன் சேர்ந்து தங்களுக்குரிய திசைகளில் நின்று தீர்த்த சேவையை செய்து வருகின்றனர் என புராணங்கள் கூறுகின்றன. மேலும் கங்கை, யமுனை, நர்மதை, கௌமுதி, கோதாவரி, கிருஷ்ணவேணி, துங்கபத்ரை, சரஸ்வதி,
அஷிக்னி, சதக்னி, ஷீரினி, வேதவதி, சரையு, காவிரி, தாமிரபரணி, மகாநதி, வாராகி, சிந்து ஆகிய 18 புனித நதிகளும் வந்து தங்கி உள்ளதால் இந்த புஷ்கரணி அளப்பரிய புண்ணியத்தை தரும் என நம்பப்படுகிறது. ஒரு சமயம் சந்திர பகவான் தமக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல புனித ஸ்தலங்களில் சுற்றித் திரிந்தார். அந்த நேரத்தில் இந்த புஷ்கரணியை பார்த்தவுடனே அவரது சாபம் நீங்கிவிட்டது. அதனால் தரிசித்தாலே பலன் தரும் என்ற புகழ்பெற்ற இந்த தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி என்ற பெயரால் அறியப்படுகிறது. கோவிலின் வலப்புறம் குளம் அமைந்துள்ளது. மேலும் இத்தலத்தில் திருமால் திருமகள் திருமணம் நடந்ததால் தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததோடு அந்த திருக்கோலத்தை எப்போதும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட தேவர்கள் தேனி வடிவம் எடுத்து இத்தலத்தில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு சான்றாக தாயாரின் சன்னதியின் வடப்புறத்தில் ஒரு தேன்கூடு இன்று வரை நிலைத்திருக்கிறது. ஆச்சரியமாக இந்த தேனீக்கள் பக்தர்களுக்கு எந்த இன்னலும் தருவதில்லை. இந்த கோவில் பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கந்த புராணம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகிய புனித நூல்களிலும் இக்கோவிலின் மகிமை, அதிசயங்கள் பற்றிய வரலாறு விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், க்ஷேத்திரம், நதி, நகரம் என்ற 7 லட்சணங்களும் இத்தலத்தில் அமைய பெற்றுள்ளதால் இத்தலம் சப்த புண்ணிய கஷேத்திரம் அல்லது சப்தாமிருத கஷேத்திரம் என புகழப்படுகிறது. விமானம் உத்பலாவதக விமானம், மண்டபம் வேத மண்டபம், அரண்யம் கிருஷ்ணாரண்யம், க்ஷேத்திரம் கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம், தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி, ஆறு விருத்த காவேரி எனப்படும் வெட்டாறு, நகரம் கண்ணமங்கை மாநகர். மேலும் மோட்சம் வேண்டுபவர்கள் ஒரு இரவு மட்டும் இங்கு தங்கினால் போதும் என்பது நம்பிக்கை. பக்தர்களுக்காக ஆவி போலவே வேகமாக வந்து அருள் புரிவதால் பக்தர்கள் பெருமாளை பத்ராவி என்று அழைக்கின்றனர். இத்தல பெருமாள் உத்பல விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். அதேபோல் சிவபெருமான் 4 உருவம் எடுத்து இத்தலத்தில் 4 திசைகளையும் காத்து வருகிறார். திருமால் திருமகள் திருமணம் நடைபெற்ற புண்ணிய ஸ்தலமாக இத்தலம் கிருஷ்ணமங்கல கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணமங்கல கஷேத்திரமான பக்தவச்சல பெருமாள் கோவில் 4 பிரகாரங்களை கொண்டுள்ளது. கோவிலுக்கு 5 அடுக்கு ராஜகோபுரம் அழகாக உயர்ந்து காட்சியளிக்கிறது. ராஜகோபுரத்தை கடந்தவுடன் பலிபீடமும் கொடிமரமும் உள்ளன. இடதுபுறத்தில் ஆழ்வார்கள் சன்னதியும் வலதுபுறத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சன்னதியும் உள்ளன. அதனை தொடர்ந்து செல்லும் போது முதல் பிரகாரம் வரும். இது செண்பக பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெளிச்சுற்றில் நந்தவனமானது கோவிலுக்கு ஒரு மாலை போல அமைந்துள்ளது. இந்த பிரகாரத்தின் வடப்புறத்தில் திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவரசும் தலவிருட்சமாகிய மகிழமரமும் உள்ளன. பலிபீடத்தின் மேற்புறத்தில் 2வது ராஜகோபுரம் உயர்ந்து காட்சியளிக்கிறது. கோபுரத்தின் உட்புறத்தில் கருடாழ்வார் சன்னதி பெருமாளை நோக்கி உள்ளது. இங்கு கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் தரித்தபடி பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். கருடாழ்வாரை வணங்கி தென்புற பிரகாரத்துக்கு செல்லும் போது தென்கிழக்கு பகுதியில் விசாலமான திருமடப்பள்ளியும் மடப்பள்ளி நாச்சியாரும் பார்க்க முடியும். அதனை தொடர்ந்து திருவந்தி காப்பு மண்டபம் அமைந்திருப்பதை காணலாம். இந்த மண்டபத்தின் மேற்புறத்தில் 2 பக்கங்களிலும் கருடன் சிலை காணப்படுகிறது. இம்மண்டபத்தில் பஞ்சவர்ண புறப்பாடுகளில் அந்திக்காப்பு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. தாயார் சன்னதி, கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகிய அமைப்புகளை கொண்டுள்ளது. கர்ப்பகிரகத்தில் அபிஷேகவல்லி தாயார் வீற்றிருந்த கோலத்தில் மகிமையுடன் காட்சியளிக்கிறார். அர்த்த மண்டபத்தில் தெற்கு வடக்கு சுவர்களில் செவ்வக வடிவில் அமைந்துள்ள சாளரத்தில் ஒரு தேன்கூடு காணப்படுகிறது.
பெருமாள் தாயார் திருமண தரிசனத்தை காண இங்கு 33 தேவர்களும் வண்டாக இருப்பதாக நம்பப்படுகிறது. 2ஆம் சுற்றின் வடக்கு பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல் ஆகிய பண்டிகைகளில் ஆண்டாள் புஷ்கரணியில் உள்ள மண்டபத்தில் எழுந்தருளி நீராட்டு உற்சவம் கண்டருளுவார். பிரகாரத்தின் தென்புற நடுப்பகுதியில் சொர்க்கவாசல் கோபுரத்துடன் காணப்படுகிறது. இதன் வழியாகவே வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாள் எழுந்தருளுவார். இந்த வாசலின் கிழக்கு பகுதியில் ஒரு மேடை அமைக்கப்பட்டு திருமாலின் 2 பாதங்கள் உள்ளன. அதனைத் தொடர்ந்து பிரகாரத்தின் வடப்புறத்தில் அயகிரிவ பெருமாள் சன்னதி, தேசிகர் சன்னதி, நவநீத கிருஷ்ணன் சன்னதி, கோதண்டராமர் சன்னதி, யாகசாலை ஆகியவை வரிசையாக தெற்கு நோக்கி அமைந்துள்ளன. மேலும் தேசிகர் சன்னதிக்கு எதிரில் உள்ள உள் சுற்றுச்சுவரில் லட்சுமி, நரசிம்மர், யாழ்மீட்டும் நங்கை ஆகிய உருவங்கள் காணப்படுகின்றன. கோவிலுக்கு எதிரே ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது. பெருமாள் சன்னதிக்கு செல்வதற்கு முதலில் கருடாழ்வாரை வணங்கி சேவித்து வலமாக சன்னதிக்குள் செல்ல வேண்டும். விசாலமான மகாமண்டபம், அதையடுத்து அத்த மண்டபம், அதற்கு பிறகு கருவறை என்ற அமைப்புடன் விளங்குகிறது. மகாமண்டபம் 4 உயர்ந்த தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. இம்மண்டபத்தில் பக்தவச்சல பெருமாளுக்கும் அபிஷேகவல்லி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பிரம்மா திருக்கல்யாண வைபவத்தை முன்னின்று நடத்திய போது 4 வேதங்களையும் 4 தூண்களாக அமைத்து ஸ்ரீ மண்டபமாக உருவாக்கினார் என்பது வரலாறு. அர்த்த மண்டபம் நீள் சதுர அமைப்பில் உள்ளது. இதோடு சேர்ந்து கருவறையும் அமைந்துள்ளது. மண்டபத்தின் வலப்புறத்தில் சக்கரம், இடப்புறத்தில் சங்கும் உள்ளன. மண்டபத்தின் வலப்புறத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்களின் உற்சவர்களும் விஸ்வக்ஷனர் 2 திருக்கைகளோடும் வீற்றிருந்த கோலத்தில் எழுந்தருளியுள்ளனர். பொதுவாக விஸ்வக்ஷேனர் 4 கரங்களுடன் அருள்பாலிப்பார். ஆனால் இத்தலத்தில் உள்ள விஸ்வக்ஷேனர் பெருமாள் சார்பாக மகாலட்சுமியை சந்திக்க சென்றதால் 2 கரங்களுடன் காட்சியளிக்கின்றார். அடுத்துள்ள கர்ப்பகிரகம் சதுர வடிவில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் பக்தவச்சல பெருமாள் என்ற திருநாமத்துடன் கிழக்கு நோக்கி 16 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். 2 புறத்திலும் ஸ்ரீதேவி, பூதேவி நாச்சியார்கள் அமைந்துள்ளார்கள். இப்பெருமாள் வருணனுக்கும் மார்கண்டேயருக்கும் சேவை சாதித்ததால் அவர்கள் இருந்த கோலத்தில் கூப்பிய கையுடன் எதிரெதிராக கருவறைக்குள் அமர்ந்துள்ளனர். பெருமாள் பிராட்டியின் திருமண கோலத்தை காண வந்த தேவர்களின் சிற்பங்களும் கருவறையின் 4 புற சுவர்களிலும் இடம்பெற்றுள்ளன. இக்கோவிலின் மூலவர் பெரும்புறக்கடல் என்றும் உற்சவர் பக்தவச்சல பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அதேபோல் கண்ணமங்கை நாயகி தாயார் மூலவராகவும் அபிஷேகவல்லி தாயார் உற்சவராகவும் காட்சியளிக்கிறார். மூலவர் சன்னதிக்கு முன்பாக பட்டிராசன் சன்னதியும் உள்ளது. இத்தலம் தமிழகத்தில் உள்ள பஞ்ச கிருஷ்ண தலங்களான திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோவில், கபிஸ்தலம் கஜேந்திர வரதர் கோவில், திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கோவில், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில், திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவில்களில் ஒன்று. ஸ்ரீமண்டபத்தில் பட்சிராஜன் சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள பட்சிராஜன் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவரை பிரார்த்தித்தால் கைமேல் பலன் கிடைக்கும். எந்த காரியத்தையும் வேண்டிக் கொண்டாலும் உடனுக்குடன் முடித்து கொடுக்கக்கூடியவர் அவர். பட்சிராஜனுக்கு 9 கஜம் கட்டம் போட்ட கருப்பு நூல் கலக்காத புடவை சாற்றுவது வழக்கம். இங்கு மட்டுமே பட்சிராஜனுக்கு நாள்தோறும் பிரார்த்தனை மற்றும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது என்பது கூடுதல் சிறப்பு. திருமணப்பேறு அருளும் கருடாழ்வார் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் தரித்தவாறு காட்சியளிக்கிறார். பக்தர்களின் வேண்டுகோள்களை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதால் இவர் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணப்பேறு அளிக்கிறார். குறிப்பாக ஞாயிறு, விழாழன் மற்றும் சுவாதி நட்சத்திர நாட்களில் இவருக்கு திருமஞ்சனம் செய்து அமிர்த கலச நிவேதனம் செய்யும் வழக்கம் உள்ளது.
4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனிகளுக்கு சீடராக இருந்தவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான். இவ்வூரில் பிறந்த இவர் பெருமாளிடம் ஆழ்ந்த பக்தியுடன் தினமும் கோவிலை சுத்தம் செய்து பெருமாளே அடைக்கலம் என வாழ்ந்தார். ஒரு நாள் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்த அவர் தெய்வீக நாய் வடிவம் எடுத்து நேராக மூலஸ்தானத்திற்குள் ஓடி ஜோதியாகி பெருமாளுடன் ஒன்றிணைந்தார். அவரது பக்தியை போற்றும் வகையில் இன்றும் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம் அவரது மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இவரது பெயரே இவ்வூருக்கும் நிலைத்து திருக்கண்ணமங்கை என்ற திவ்ய நாமத்தை பெற்றுத்தந்தது. இத்தலத்தை வருணன், உரோமச முனிவர், 30 முக்கோடி தேவர்கள் தரிசித்துள்ளனர். திருமங்கையாழ்வார் தனது 14 பாசுரங்களில் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இந்த திருக்கோவிலில் 10 நாள் திருவிழா மிகுந்த விமர்சையுடன் நடைபெறுகிறது. ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெறும் இந்த சித்ரா பௌர்ணமி திருவிழாவுடன் அனைத்து சனிக்கிழமைகளிலும் சிறப்பு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், நவராத்திரி, விஜயதசமி, வைகுண்ட ஏகாதசி போன்ற பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இத்தல பெருமாளை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும், சந்ததி வரம் கிட்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பக்தவச்சல பெருமாள் கோவில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் பக்தர்களுக்காக தினமும் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை, மேலும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலை சுற்றியுள்ள திருநாகை சவுந்தரராஜ பெருமாள், பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களான திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, சிக்கல் சிங்காரவேலர் கோவில், அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் போன்ற கோவில்களின் சிறப்புகளை நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோவாக பதிவு செய்திருக்கோம். அது மட்டுமல்லாமல் நாகப்பட்டினத்தை சுற்றி உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் திவ்ய தேசங்களை பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இத்திருக்கோவில் திருவாரூர் கும்பகோணம் சாலையில் திருவாரூரில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், குடவாசலில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருவாரூர், கும்பகோணம் பேருந்து நிலையங்களில் இருந்து திருக்கண்ணமங்கைக்கு பேருந்து வசதி நிறைய உண்டு. திருக்கண்ணமங்கை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி 5 நிமிடம் நடந்தால் சுலபமாக கோவிலை அடையலாம். அருகில் உள்ள திருவாரூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கே தினமும் நின்று செல்லும் முக்கியமான ரயில்களில் காரைக்கால் தஞ்சாவூர் பேசஞ்சர் ஒன்று. இங்கிருந்து பேருந்து, ஆட்டோ, டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகளும் உள்ளன. சொந்த வாகனத்தில் வருபவர்கள் டெல்டா மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 4 வழி தேசிய நெடுஞ்சாலையின் மூலம் கும்பகோணம், தஞ்சாவூர் அல்லது காரைக்கால் அடைந்து அங்கிருந்து எளிதாக கோவிலை அடையலாம். திருச்சி சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் 112 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அவன் அருளுடன். நன்றி, வணக்கம்.